என்ன காலேஜ் என்ன பக்கம் என்னடா படத்துக்கு போற வரலையா வாடா. அப்ப நீ வரியா? ஆமாண்டா. சரி ஒரு 2 மினிட்ஸ் சரி வரேன். ப்ராஜெக்ட் ரிவ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு சீனை போட்டேன். எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன். காலேஜ்லாம் இருக்குடா, கிளாஸ் பசங்க தான் ஓவராக ஏற்றி விட்றானுங்க, ஓவர் ஹைப் கொடுக்குறாங்க படத்துக்கு. என்னமோ உங்கள் ஹெச்ஓடி ஸ்ட்ரிக்ட்டுன்னு? ஆமாம் மச்சான், எங்கள் ஹெச்ஓடி செம்ம ஸ்ட்ரிக்ட் தான். ஆனால் என்னோட ப்ராஜெக்ட் கைடு இருக்கா பேர் சரியான பேக்குடா. அது எது சொன்னாலும் நம்புவா. எங்கள் தாத்தாக்கு சீரியஸ்னு ஒரு பிட்டை போட்டேன், பார்த்தா அவள் சீரியஸ் ஆகிட்டா. எக்ஸ்ட்ராவா லீவன்னா கூட எடுத்துக்கோன்னா சரியாக தான் கிளம்பி. உனக்குன்னு வந்து மாட்டுறானுங்க பாரு. ஆமாம் டேய், டிக்கெட்லாம் கிடைக்கும்ல? யாருக்கு தெரியும், பாலாவை தான் கேட்கணும். டேய் லீவ்லாம் போட்டிருக்கேன்டா, பிளாக்லேயாச்சும் டிக்கெட் வாங்கி பார்த்துடணும். வா வா போய் பார்க்கலாம் வா. சரி வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்த? ப்ராஜெக்ட் சென்டர் தான்டா சொல்லியிருக்கேன். ஹாய் கதிர். ஹாய் அங்கிள். இப்போ என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பாரு. நீ? ஆமாம் அங்கிள், என் ஃப்ரெண்டு தான். அண்ணா வீட்டுக்கிட்ட பார்த்துருக்கேன். ஓ அப்புறம் கதிர் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க அங்கிள். உங்களை தான் பார்க்கவே முடியல ரொம்ப நாளா. கொஞ்ச நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன். அப்புறம் சித்தப்பா எப்படி இருக்காங்க? நல்லா தான் அங்கிள் இருக்காரு. உங்கள் சித்தப்பாவை மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தேன். ஏன் என்ன பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை அங்கிள். கச்சேரி ரோட்டில் ஒரு மர்டர் நடந்ததுல, அதுக்கு ஐ விட்னஸே எங்கள் சித்தப்பா தான். இவனுக்கே இந்த தேவையில்லாத மம்பலாம். இவன் சின்ன வயசுலேருந்தே பயந்தாங்களையாச்சே. இல்லை அங்கிள், அவருக்கு ஏதோ மனசாட்சி கொடுத்திருக்கு போல, அதான் போய் சொல்லிட்டு. என்ன உங்கள் சித்தப்பா அண்ணா நகரில் ஃப்ளாட் அண்ணா வாங்குறதா பிளான் பண்ணியிருக்காரா? எப்படி அங்கிள் தெரியும்? இல்லை அந்த ஏரியா புரோக்கர் மூலயமா எனக்கு தகவல் கிடைச்சது. ஆமாம் அங்கிள், வாங்குறதா பேசிக்கிட்டு இருக்காரு. லோனுக்கு என்ன போகிறாங்களா? எப்படி? லோன்லாம் இல்லை அங்கிள், மர்டருக்கு வந்து ஐ விட்னஸ் இருந்தார்ல, அதில் கிடச்ச ரிவார்டில் வாங்க போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? மணி டிமானிட்ரேஷனில் பணம்லாம் மாற்றிட்டீங்களா? மாற்றியாச்சு அங்கிள். ஸோ அதனால் ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லை, எவ்ரிதிங் இஸ் கிளியர். ஓகே ஃபைன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வீடு க்ளீன் பண்ணும்பொழுது இந்த ஓல்டு நோட்ஸ்லாம் இருந்திருக்கு, அதை மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்கா? தாராளமாக மாற்றலாம் அங்கிள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள். நேராக வந்து ஆர்பிஐ போனால் அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ கூட மாற்றலாமா? ஆமாம் அங்கிள், இப்போவும் மாற்றலாம். மச்சான் டைம் ஆயிடுச்சுடா. சரிப்பா நான் கிளம்புறேன். சரி அங்கிள். யாரா அவரு? நீ என்ன சொன்னாலும் நம்புறாரு? மச்சான் அவர் பேர் சண்முகம் மச்சான், எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான்டா அவர் கல்யாணம்லாம் அவளை மச்சான், தனியாக தான் இருக்கார் அவர். ஆமாம், ரிலேட்டிவ்ஸ் கூட யாரும் இல்லை? ஆமாம் மச்சான், எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ்னு யாரும் இல்லை. ஆமாம், உனக்கு எப்படி அவர் தெரியும்? வலசரவாக்கத்தில் அண்ணா வீடு இருக்குல்ல, அங்கே பார்த்துருக்கேன்டா அடிக்கடி. ஓ வலசரவாக்கமா? அங்கே அவருக்கு இன்னொரு வீடு இருக்குது. ஆமாம் கதிர், கச்சேரியில் நடந்தது என்கவுண்டர்னு ஊருக்கே தெரியும். டிமானிட்ரேஷன் பற்றி தெரியாதுன்னு இருக்க முடியாது. இருந்தாலும் நீ சொல்கிறதெல்லாம் நம்புறாரு, எப்பட்றா? ஆமாம் மச்சான், அவர் செம்ம ஃபன்ரா. அவரோட எங்கே போனாலும் மணிக்கணக்காக என்ன சொன்னாலும் நம்புவார் அவர். டேய். ஆமாம் மச்சான், எங்கே பார்த்தாலும் நீயே நல்லா பேச்சு கொடு, உனக்கும் நல்ல டைம் பாஸ் ஆகும். இல்லை மச்சான் தப்பாக இருக்கு. என்னடா தப்பா இருக்கு? நீ சொல்கிற போயெல்லாம் நம்புறதுக்கோசம் அவரை பற்றி இப்பெல்லாம் பேசாத மச்சான். நான் அவரை பார்த்துருக்கேன் மச்சான், எல்லா வேலையும் அவர் தான்டா செய்வார். தனியாக இருக்காருன்னு கூட நீ சொல்லி தான்டா தெரியும். கடைக்கு போகிறதுலேருந்து எல்லாமே அவர் தான். அவர் நீ சொல்கிற மாதிரி ஆளாக இருந்தால் எல்லாம் சொல்கிறதானே நம்பணும். ஆனால் அவர் அப்படிலாம் கிடையாதுடா. நீ சொல்கிறத மட்டும் நம்புறாருன்னா அது மேலே வச்சிருக்க நம்பிக்கை காட்டுது மச்சான். இது மாதிரி நம்ம மேலே உண்மையாக நம்பிக்கை வச்சிருக்கவங்க கிடைக்கிறது கஷ்டம் மச்சான். அப்படியே கிடைச்சாலும் நம்ம அவங்கள பற்றி தப்பாக தான் நினச்சிட்டு இருக்கோம். ஏய் பாலா தான்டா. டே கதிரே, டிக்கெட் கிடச்சிச்சான், வா போகலாம். இதோ வரேன் மச்சான். ஹலோ. என்னப்பா ப்ராஜெக்ட் சென்டரில் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? இல்லைம்மா, நான் ப்ராஜெக்ட் சென்டர் போல, படத்துக்கு தான் போகிறேன்.